அங்க நகரோலம் போவோம். எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயில் இந்த லால்பட்ட பகுதி மாடலை தெரிய விட்டு இதுல கொழுந்தல் ஆர்வம் பாக்குற அந்த ஐயோக்கே பரவல என்ன பண்றாங்க இங்க பாருங்க. என்னமோ மாமியார் வீட்டுக்கு வந்த மருவம் மறை ரோட்லயே தான் கிடக்கு. இது ரோடா இல்ல அவங்க ஊடான்னு தெரியல. இதுக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்லே அதிகமா அட்மிட் ஆகுறது இந்த மாதால பாதிக்கப்பட்டவன் தான். அடிபட்டு அங்கதான் அட்மிட் ஆகுறான். இது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்களா. கலெக்டரே சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பாருங்க. நடு ரோட்ல அம்சமா படுத்துக்கிறாப்ல. அப்படியே உட்காந்துட்டு ஒரு வண்டியை ஓடுறதில்ல, எல்லார்ட்டையும் டோக்கன் போடுறது மாடு பாருங்க. அயாசமா படுத்துங்க. இதெல்லாம் யாரும் கேட்கறது. வீதியில மாடு மேய விட்டு அதுல சம்பாதித்து வைத்த பரதேசி பயனோட என்னத்தை செய்ய நம்ம என்னத்தை சொல்ல லவ்டு. அங்க பாருங்க எவ்வளவு மாடு. இதுல எப்படி போவானுவ. இதுல அடிபட்டு நிறைய பேர் சாவறானுங்க. நம்ம டெய்லி செய்தி சாலையா பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாடு வளர்க்குற ஐயா கேப்பாலும் பார்த்துட்டு தான். ஆனா அரசாங்கம் சொல்லுது, நகராட்சி சொல்றாங்க, பெருளாட்சி சொல்றாங்க, மாட ரோட்ல வீதியில விடாதீங்க, ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்குது. எங்கேயாவது கேட்கலாம் ஆயாசமா போகுது பாருங்க மாடு. இது இங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இவனுங்க பண்ற அலப்பறைக்கு இந்த மாடு ஒண்ணு இந்த மாடு வளர்க்குற ஐயோக்கிய பாடல போய் ஜெயில போடணும். போட்டாத்தான் இவனுங்க திருந்துவானுங்க. அது பாருங்க ஒரு வண்டிய போக விட மாட்டாங்குது. பஸ்ஸையே மிரட்டி டோக்கன் கேக்குது. கொண்டா டோக்கன் கட்டினியா அப்படின்னு மிரட்டுது மாடு. எவ்வளவு பேர் செத்து போறாங்க. இவன் வீட்டுல ஒரு சாவு உழுதாதான் இவனுங்களுக்கு இது சாவா தெரியும் போல இருக்கு. அடுத்த வீட்டுல சாவு உழுதா அவனுக்கு சாவாவே தெரியாது போல இருக்கு. எவ்வளவு சாவை பாக்குறானு, எவ்வளவு விபத்துகளை பாக்குறானு, நியூஸ்ல பாக்குறானு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதேதான் திருப்பவும் பண்றானுங்க. அது பார்த்தாது நாய் வேற பேரணி வைக்குது. நாய் பேரணி என்னன்ட்ட பாக்குறது. பாருங்க நீங்களே பாருங்க. பகல் டைம்ல தெரியதே கஷ்டமா இருக்கு. இது ராத்திரி இடத்துல வர எங்க மாடு இருக்குன்னே தெரிய மாட்டாங்குது. எவனால ஒருத்த எமர்ஜென்சியே இப்போ வேகமா போனா கூட அட்டிப்பட்டு சாவான் போல. இதெல்லாம் யாரு தட்டி கேட்கறது. எனக்கு தெரிஞ்சது அப்படியே காவல்துறை ஒப்படைச்சா காவல்துறை சரிவர அவங்க பணியை செய்வாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பாருங்க ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ கேட்டு தமிழ் வந்தா ஒரு மோதி இருக்கானா கரெக்டா. லவுடூஸ்